கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. அண்ணாமலை இந்த வீத லீடர்ஸ் என்ற அமைப்பை ஏற்படுத்தியதற்கு பிறகு மிக அதிகமாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸோ அல்லது சமூக வலைத்தளங்களிலோ அதிகமாக எழுதுவதில்லை. கொஞ்சம் ஒரு குவைட் மோடுக்கு போயிருக்காரு. இப்போ நேற்றைக்கு ஒரு விரிவான x.com வலைத்தளத்தில் முன்னாள் ட்விட்டரில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. முக்கியமாக எது அதை ட்ரிகர் பண்ணுச்சுன்னா, டிவாக் டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அவர்கள் ஏவா வேலு முன்னாள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மீது ரெய்டு பண்ணுறாங்க. அவர் மீது ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவருக்கு சொந்தமான இடங்கள், அதற்கு தொடர்புடைய இடங்கள் என்று சில இடங்களில் அவர்கள் நேற்றைக்கு ரெய்டு பண்ணுகிறார்கள். அதன் அடிப்படையில் இவர் இந்த ட்வீட்டை போடுறாரு. பேக்ரவுண்ட் டீட்டெயில் சொல்கிறாரு. இது உங்களுக்கு தெரியும், இதை பற்றி நம்ம தனியான ஒரு காணொலியே போட்டிருக்கோம். கரூர் அருகில் ஒரு சாலை, அந்த சாலை போடவே படலை. அந்த சாலை போட்டதாக, இது மார்ச் 2022 சாலை போட்டதாக சொல்லி அதற்கு விரிவான நோட்ஸ் எல்லாம் எழுதி என்ஜினியர்ஸ் எல்லாம் உள்கையாக வைத்துக்கொண்டு சங்கர் ஆனந்த் என்கிற கான்ட்ராக்டர், செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர், அவருக்கு கணிசமான அளவுக்கு பணமும் கொடுத்துட்றாங்க. இன்ஃபேக்ட் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 32 கான்ட்ராக்டில் 20 கான்ட்ராக்ட் வரைக்கும் அவருக்கே ஒரு ஆளுக்கே போயிருக்கு. கிட்டத்தட்ட 170 கோடியில் 110 கோடிக்கு மேலே பெருமானம் உள்ள கான்ட்ராக்ட் போயிருக்கு என்று அறப்போர் இயக்கம், இந்த ஊழலுக்கு எதிராக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓவான அறப்போர் இயக்கம் சொல்கிறது. இதை குறிப்பிட்டு அதுக்கப்புறமா மார்ச் மாதம் அவங்களுக்கு பணமும் டெலிவர் ஆகிடுது, ரோடு இல்லை. அதுக்கு பிறகு புகார்கள் கிளம்பிய உடனே அவசரமாக ஏப்ரல் மாதத்தில் ரோடு போடுறாங்க. போலீஸை குவிச்சு வச்சு யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தால் ரோடு தான் இருக்குங்களே, இருக்கிற ரோடுக்கு தானே நாங்கள் பணம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தவறு செய்தது. அந்த தவறை மறைக்க ஆவணங்களை அழித்தது, எவிடன்ஸை சான்ற ஆதாரங்களை அழித்தது அப்படிங்கிற மாதிரி மல்டிபிள் கான்ஸ்பிரசிக்குள்ளே வரும். அதை ஒட்டி தான் நேற்றுக்கு ஏவா வேலு வீட்டுலையும் பல்வேறு இடங்கள்லையும் ரெய்டு நடந்தது. ஸோ அதை குறிப்பிட்டு சொல்லி அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அந்த டிவிகே அரசுடைய, தமிழக வெற்றி கழகத்தின் அரசு எடுத்துக்கொள்ளும் இந்த முயற்சிகளை எல்லாம் நான் பாராட்டுகிறேன். முந்தைய திமுக அரசில் நடந்த ஊழல் விவகாரங்களை எல்லாம் விசாரணை செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆரம்பித்திருப்பது நல்லது. இதெல்லாம் சீக்கிரமாக ஸ்விஃப்ட் கன்க்ளூஷன். இந்த கேஸோடைய பொதுவாக இந்த ஊழல் வழக்கு பிரச்சனைகள் என்னென்னா, திமுகவும் அதிமுகவும் மாற்றி மாற்றி ஒருவர் மேலே ஒருவர் போட்டிருக்காங்க. ஆனால் அது விரைவாக அதற்கு ஒரு முடிவே வராது. அதை விரைவாக நடத்தி யார் தவறு செய்திருந்தாலும் சட்டத்தின்படி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய அடுத்த கருத்து. அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் பலவேறு வழக்குகள், பலவேறு விவரங்கள், இவர்களுடைய ஊழல் குறித்து நிறைய தகவல்கள் வெளியில் வந்திருக்கு. மல்டிபிள் ஸ்கேம்ஸ், ஃபாலோயிங் ஸ்கேம்ஸ் அப்படின்னு அவர் ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. பல ஊழல்கள் நடந்திருக்கு. அதில் சிலவற்றை நானே வெளிப்படுத்தி இருக்கிறேன். அதில் சிலவற்றை, நேமிங் எ ஃபியூ டு பிகின் வித், அவர் எக்ஸாஸ்டிவாக சொல்லலை, சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொன்றா சொல்கிறார். பிஜிஆர் எனர்ஜி ஸ்கேம். பிஜிஆர் எனர்ஜி என்று ஒரு நிறுவனம் இருக்கிறது. அதில் சம்மந்தப்பட்ட ஒரு ஊழல் வழக்கு இது. அது விதிகளுக்கு புறம்பாக அவர்களுக்கு ஒரு ஒப்பந்தத்தை வழங்கியது. அது வெளியில் தெரிந்தவுடன் அதை கேன்சல் பண்ணது. இப்போ கூட பார்த்திங்கன்னா, இந்த சங்கர் ஆனந்த் சாலை போடும் வழக்கு பார்த்திங்கன்னா, ஏமாற்றி பணம் பண்ணிடலாங்கிறது தான் ஐடியா. ஆனால் தகவல் வெளியில் வந்த உடனே அவசரமாக ரோட்டை போடு அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்கேயும் பிஜிஆருக்கு ஒரு கான்ட்ராக்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விஷயம் ரொம்ப பெருசாக போனவுடனே அதை கேன்சல் பண்ணது. அப்புறம் நியூட்ரிஷன் கிட் ஸ்கேம். ஹெல்த் மிக்ஸை பலவேறு ப்ரைவேட் வெண்டார்ஸ்டேருந்து இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸில் வாங்கினது. அதை ஆவின் குறைந்த விலைக்கு தயாரிக்க முடியும் என்று இருக்கும் பொழுதும் கூட அதை ஆவினை விட்டுட்டு தனியாரிடம் போய் அதிக விலைக்கு, இந்த இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸ் அப்படிங்கிறது எல்லா கான்ட்ராக்ட்லேயுமே நடக்குது. இப்போ ஒரு செயலை செய்வதற்கு 10 ரூபா ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்க, ப்ராஃபிட்டோடு சேர்த்து. இப்போ நான் ஒரு இண்டிபெண்ட் கான்ட்ராக்டர், எங்கிட்ட கேட்டாங்கன்னா, அப்பா இந்த வேலை இருக்குன்னா, இப்போ நம்ம தினம் அதை பண்ணுறோம். நீங்கள் வீடு கட்டுறீங்க, உங்களுக்கு வீடு கட்டுற பில்டர் கான்ட்ராக்டர் வராரு, அவர் உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் கொடுக்குறாரு. அந்த எஸ்டிமேட் அவர் கொடுக்கும்போதே அதில் ஒரு ப்ராஃபிட் வச்சுருப்பார். அந்த ப்ராஃபிட்டையும் சேர்த்து தான் அவர் உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் அதுலேயுமே அவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் ஏற்றி வைப்பார். ஏன்னா நீங்கள் நெகோஷியேட் பண்ணாமல் நம்ம மக்கள் எதையுமே வாங்குறதில்ல, அரசும் அப்படி தான். இப்போ நீங்கள்
10 ரூபான்னு சொன்னால் அவங்க குறைஞ்சபட்சம் அது 8 ரூபாய்க்கு குறைன்னு சொல்லி சரி உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் 9 ரூபா அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறோம்னா அதுலேயே அவருக்கு 2 ரூபா அல்லது 3 ரூபா ப்ராஃபிட் இருக்கும். செலவு 6 ரூபா தான் ஆக போகுது. ஆனால் இது எல்லாருக்கும் தெரிந்தது, ஒரு துறையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிந்தது. ஆனால் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு வரும்பொழுது 5 ரூபா பொருள் ப்ராஃபிட்டோடு சேர்த்து அதை 10 ரூபா அல்லது 15 ரூபாய்க்கு போடுறது. யாரோட பணம்? அரசோட பணம் தானே, அள்ளி அள்ளி விட வேண்டிதான். அப்போ அள்ளி விட்டால் வாங்குபவர் என்ன பண்ணுவார்? அதற்கு பிறகும் கூட, அதாவது தரமான பொருளுக்கு 5 ரூபா, அதுக்கு 15 ரூபா அப்படின்னு கணக்கு போட்டுக்கிறது. அதுக்கு பிறகும் கூட தரமான பொருளாக கொடுக்காமல் தரம் குறைந்ததாக கொடுத்து இந்த எக்ஸஸ் பணம் பண்ணுறாங்க இல்லையா, அதில் எல்லாருக்கும் பங்கு. ஸோ அது நியூட்ரிஷன் கிட் ஸ்கேம், பொங்கல் தோத்தி ஸ்கேம். அதில் அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது வந்து யூஸ் ஆஃப் எக்ஸஸ் பாலியஸ்டர் இன்ஸ்டெட் ஆஃப் காட்டன். நீங்கள் பருத்தியில் பண்ணால் அதன் விலை சற்று அதிகமாகும், பாலியஸ்டர் இஸ் சீப்பர். ஆனால் இதெல்லாமே வந்து பருத்தியில் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் நோக்கமே. பருத்தியை ஊக்குவிக்க வேண்டும், உடலுக்கு நல்லது, விலை குறைவாக இருந்தாலும் பாலியஸ்டரை அவாய்டு பண்ணணும் அப்படின்னு உட்கார்ந்துருக்கும் பொழுது நம்ம ஒரு ரேட்டு போட்டு காட்டனுக்கு ஒரு ரேட்டு போட்டுடுறது. அதுக்கப்புறம் அவனுக்கு தெரிய போகுது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரீயாக கொடுக்குறதுல என்ன பல்ல நோண்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறது, கிடச்சதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து சாதாரண மக்கள். இதை ரேஷன் கார்டு கொடுப்பாங்க, இதில் பல பேருக்கு அதை பற்றி கவலையே இருக்காது. அவங்க வந்து அதில் பணம் இருந்தால் அதை மட்டும் வாங்கி போட்டுட்டு இந்த வேஷ்டியை தூக்கி இன்னொருத்தரை கொடுத்துட போகிறாங்க. யார் இன்றைக்கி முதல்ல நகர்ப்புறங்களெல்லாம் வேஷ்டி கட்டிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கே நம்ம வந்தாகணும். அப்போ இதை வாங்கி கட்டிக்கிறவங்களுக்கு ஏதோ இலவசமாக கிடைக்கிது, வாயை மூடிட்டு போ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுவாங்க. அப்போ அங்கே பணம் அடிக்கலாம். ஸோ பொங்கல் தோத்தி ஸ்கேம், இதுக்கு ப்ரூஃபும் டிவேக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இப்போ அதை மேற்கொண்டு யார் விசாரிக்க போகிறா அப்படின்னு ஒரு தூண்டுறார் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக்கழக அரசை. அதே மாதிரி ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் பலவிதமான ஊழல்கள், ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்டிவ் அண்ட் ரியர் மார்க்கிங் பிளேட்ஸ் அண்ட் மச் மோர். ஸோ இதில் வந்து நீங்கள் எதை கையை வச்சா ஊழல் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு ஆச்சரியமே. இப்போ என்ன பிரச்சனைனா, ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து நம்ம திமுக அன்பர்கள் என்ன கேட்டுருவாங்கன்னா, ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு. நீங்கள் நம்ம தெருவில் நடந்து போயிட்டே இருப்போம், நம்ம மாட்டுக்கு என்னப்பா இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க திமுக அரசில், உடனே திடீர்னு 4 பேர் நம்ம முன்னாடி குதிச்சு ப்ரூஃப் இருக்கா. அவங்களுக்கு அதே ஒரே ஒத்த வார்த்தை தான். இந்த சினிமாலெல்லாம் கோரஸ் பாடுறது மாதிரி இருக்கும் இல்லையா, ஹீரோவும் ஹீரோயினும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு 4 பேர் லலலா லலலான்னு ஒரு ஓரமாக போட்டிருப்பாங்க. அவங்க 4 பேர் கையை பிடிச்சிட்டு ஒரு 4 ஆண்கள் 4 பெண்கள் வந்து ப்ரூஃப் இருக்கா இவ்வளோ தான் அவன் கேட்க வேண்டியது. நம்ம வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு போய் தோண்டி எடுத்து ப்ரூஃப் எடுத்து இவங்களுக்கு கொடுக்கணும். அது கொடுக்கறதுக்கு டிவேக் இருக்குது. நான் அதுக்கு இதோ வரப்போகுது எல்லாம் வரிசையாக. இந்த ப்ரூஃப் இருக்காக்கு வந்து அதுக்கு தான் இந்த ஒரு லைன் அண்டர்லைன் ஏற்கனவே சப்மிட் பண்ணியிருக்கோம், ப்ரூஃப்ஸ் ஆஃப் விச் வேர் சப்மிட்டட் டு டிவேக் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார். இது இந்த மல்டிபிள் ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்கேம், அது மச் மோர். அப்புறமா டிஎன்எம்எஸ்சி ஸ்கேம், ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ். இது வந்து எல்லாத்தையும் விட்டு அது வந்து உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், இரண்டிலும் சமமாக ஊழல் செய்வோம் அப்படின்ட்டு இது வரைக்கும் தொழில்துறையிலெல்லாம் ஊழல் செய்துட்டு உழவுத்துறைக்கு ஊழல் செய்வதற்காக பெஸ்டிசைடு வாங்குறதுல வந்து ஒரு ஊழல். எம்ஜி என்ரகா ஸ்கேம், அது ஒட்டுமொத்தமாக மக்கள் அனைவரையும் உள்ளடக்கிய ஸ்கேம். அதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் வந்து கடைசியாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பற்றி ஒன்று சொல்கிறார். இதெல்லாம் இருக்கட்டுங்க, ஒரு லாங் பெண்டிங் மிஸ்ட்ரி ஒன்று இருக்குது, ஒரு பயங்கரமான ஒரு மர்மம் முடிச்சு ஒன்று இருக்குது, அதை வச்சா ரெட் ஜெயண்ட்டில் சினிமாவே எடுத்துடலாம். அதில் வந்து ஃபார் இயர்ஸ் ரொம்ப நாளாக நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோங்க, உதயநிதி ஸ்டாலினுடைய ஃபேன் கிளப்புக்கு ஒரு முகவரி இருக்குது. கரெக்டாக அதே அட்ரஸில் நோபல் ஸ்டீல்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியும் இருக்குது. அதாவது உதயநிதி ஃபேன் கிளப்பே நோபல் ஸ்டீலா, நோபல் ஸ்டீல் உதயநிதி ஃபேன் கிளப்பா, 2 பேரும் இவர் மொதல் மாடிலையும் அவர் 2வது மாடிலையும் இருக்காரா, இல்லை நோபல் ஸ்டீல் அலுவலகத்தில் ஒரே ஒரு அறையில் உதயநிதி ஃபேன் கிளப்பா? இது கொஞ்சம் மர்மமான விஷயமாக இருக்குங்க. ஆனால் திரு எம்கே ஸ்டாலின் அவர்கள் துபாய் போயிட்டு வந்தார் சென்ற ஆட்சி நடந்த பொழுது. அவர் போயிட்டு வந்த உடனே நோபல் ஸ்டீல் அப்படிங்கிற நிறுவனம் வந்து கை தூக்கி நாங்கள் 1000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் முதலீடு செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது இது வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் இருக்குது, வரல. ஆனால் எங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சு தர வேண்டியது, இந்த 2 பேரும் ஒரே முகவரியில் இருக்கிறார்களே, இவர்கள் யார் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் இதை தயவு செய்து கண்டுபிடித்து தாருங்கள் அப்படின்னு அவர் வந்து நக்கலாக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு.
அவரே சொல்லிட்டாரு இது வந்து ஒரு சில ஸ்கேம் மட்டும்தான் அப்படின்ட்டு. நமக்கு தெரியும் ஏவாவேலு வந்து இப்போ நம்ம இல்லாத ரோடு கான்ட்ராக்ட் பற்றி பேசியிருந்தோம். இன்னொன்று ரொம்ப பாப்புலர் பத்திரிகைகளில் பேசப்பட்டது, ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் கூட. இப்போ இந்த திருவான்மியூர் பகுதிகளில் இந்த பீச் ரோடு பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு டிராஃபிக் நெருக்கடி ஒன்று வந்துடுது. இன்ஃபேக்ட் அடையாறுலேருந்தே ஆரம்பிச்சிருது. அந்த இடத்துல லெஃப்ட் எடுக்கிறதுலேருந்து ஆரம்பித்து பயங்கரமாக அங்கேருந்து நீங்கள் வந்து திருவான்மியூர் போய் அப்படியே நச்சக்குன்னு உங்களை கழுத்தை பிடிச்சி நசுக்கி நீங்கள் ஈசிஆரில் ஒரு குறிப்பிட்ட தூரம் போகிற வரைக்கும் அப்படியே ஊர்ந்து தான் போகணும் பீக் டிராஃபிக்கில். அப்போ அதுக்கு வந்து திருவான்மியூர் உத்தண்டி ஒரு எலிவேட்டட் காரிடார் அமைக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம். அந்த திட்டம்லாம் நல்ல திட்டம் தான். ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த டெண்டர் செட்டிங் வந்துடும். அது யாருக்கு கொடுக்கறது அப்படின்னா அது வந்து கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு தான் அதை கொடுத்தாகணும். ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியாக எல்லா விதமான அந்த டெண்டர் ரெக்குயர்மெண்ட்ஸையும் மாற்றுறாங்க. 700 கோடி ரூபாய் ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் அது. ஆனால் அறப்போர் இயக்கம், பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னும் பலர்லாம் வந்து அதற்கு எதிர்த்தாப்பில் பயங்கரமாக அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பிரச்சனை ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா உயர்நீதிமன்றத்துக்கே போகிறாங்க. உயர்நீதிமன்றத்துக்கு போய் பாதிக்கப்பட்ட ஒரு கான்ட்ராக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன், போய் இந்த மாதிரி வந்து இது இவங்களுக்கு அவார்டு பண்ணது வந்து தப்பு அப்படின்னோடனே உயர்நீதிமன்றம் அதை கேட்டு அதை அக்செப்ட் பண்ணி அந்த டெண்டரை கேன்சல் பண்ணுறாங்க. அப்போ இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது அவசியமாகிறது. இது ஏவாவேலு மேலே ஒன்று வகைப்பட்டது இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லேருந்து கேஎன்ஆர் மீது புகார் கொடுத்து எவிடன்ஸோட, செலக்டிவ் எவிடன்ஸோட டிஜிபிக்கு புகார் கொடுத்து ஒரு சில ஊழல்கள் எல்லாம் விசாரிங்க என்று நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு அவங்க கேட்டு அது வரை கோர்ட்டில் மாட்டிகிட்டு இருக்கு. எஃப்ஐஆர் போடணுமா வேண்டாமா, போட முடியுமா முடியாதா அப்படின்ட்டு அது இருக்குது. அது மாதிரி ஹெச்ஆர்என்சியில் வந்து இந்து சமய அறநிலையத்துறையில் பணத்தை இஷ்டத்துக்கு அடிச்சிருக்காங்க. அதை பற்றின வழக்குகள் நிறையா போடலாம். இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலே போதும். ஸோ அதை பார்க்க வேண்டியது இருக்குது. சிஎம்டிஏ அது எல்லாருமே அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது தோண்டினா தான் தெரியும். இன்னும் நம்ம எல்லாத்துக்கும் மூத்தவர் ஒருத்தர் இருக்கார், செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர். அவர் பண்ணியிருக்கிறது, அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் அவரை வந்து சென்ட்ரல் அரசு அப்படியே பொத்தி வச்சு காப்பாற்றிச்சு. அவரை வந்து எப்படியாவது வந்து ஜெயிலுக்குள்ளே கொண்டு போயிடணும் அப்படின்ட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பார்க்குதா, நாங்கள் ஜெயிலையே சொகுசு விடுதியாக மாற்றிடுவோங்கிற ரேஞ்சுக்கு புழல் வந்து ஹாஸ்பிட்டல் பார்ட்டை வந்து மாற்றப்பட்டது. ஸோ அதில் என்ன பண்ண போகிறாங்க, இன்னும் நம்ம நிறையா சொல்லிகிட்டே போகலாம். இவ்வளவுத்தையும் வந்து இந்த அரசு பார்க்கணுன்னா அவங்க அரசுக்கே பயங்கர, அதாவது இப்போ இருக்கிற தமிழக வெற்றிக்கழகத்துக்கே எப்பா சாமி நான் எவ்வளோ பேரடா திமுக ஊழல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு போட்டு அதுக்கே ஒரு மினிஸ்டர் போடணும். உங்களுடைய வேலை என்னங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் திமுக கடந்த 5 ஆண்டுகளில் என்னென்ன ஊழல் பண்ணியிருக்கு, எந்தெந்த மினிஸ்டர், எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது சார்? நான் எந்த ஃபைல் எடுத்தாலும் அது ஊழலாக இருக்குது. இப்போ நான் வந்து அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் சார்ஜ் ஷீட் போடுறதுக்குள்ளே எனக்கு நாக்கு தள்ளிடும். அவங்க வந்து சந்தோஷமாக பண்ணியிருக்காங்க, ஏன்னா இட்ஸ் என்ரிச்சிங் தம். அதனால் அவங்க வந்து தினம் காலையில் எழுந்தவுடனே அப்படியே முழுது ஒட்டுமொத்த மகிழ்ச்சியோட, அப்பா இன்றைக்கி போனால் என்ன பண்ணலாம், எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, ஃபைலை பிரித்தா பணமாக தெரியுது சார், எனக்கு எங்கே பார்த்தாலும் 500 ரூபா நோட்டாக இருக்குது சார் அப்படின்ட்டு இவங்க போகிறாங்க. இப்போ போகிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா, சார் ஃபைலை பிரித்தா ஊழல் 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 ஊழல்னு அப்படியே வந்து எனக்கு அப்படியே நெகட்டிவிட்டி அப்படி வந்து அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், எனக்கு வந்து மனம் வருத்தமாக இருக்குது. இதை நான் எப்படி இதெல்லாம் அள்ளி பிரித்து எடுத்து சரியான ஊழலை ப்ராசிக்யூட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு தாவு தீந்துடும். நீங்கள் அந்த இடி நோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கேஎன்ஆர் ஸ்கேமில் அதில் ஈடுபடுறவங்களாம் வந்து அவ்வளோ சந்தோஷத்தோடு அவங்க வந்து அண்ணா அவரெல்லாம் ரொம்ப மதிப்பு மரியாதையோடு தான், அண்ணா ஒரு 40 கோடிக்கு நமக்கு ஒன்று கிடைக்குமாண்ணா, நிச்சயமாக நீங்கள் வந்து இல்லைப்பா இது முடிஞ்சு போயிடுச்சு, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு அவங்க தன்மையாக பேசிக்கிறத பார்க்கும்பொழுது எனக்கு வந்து ரொம்ப பொறாமையாக இருக்குது. ஏன்னா நல்ல பிஸ்னஸில் நம்மெல்லாம் பேசும்பொழுது நிறையா டஸ்ஸெல்லாம் வரும். நீ என்னது நீ வந்து இப்படி நெகோஷியேட் பண்ணணும் அப்படி நெகோஷியேட் பண்ணணுன்னு. ஆனால் கெட்ட காரியங்களை பேசிக்கிறவங்க அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ மகிழ்ச்சியாக, அவ்வளோ ஒற்றுமையாக, எந்தவித கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் தங்களுக்குள்ள, அண்ணா நான் இவ்வளோ கொடுத்துட்றேன்னா, அண்ணா நீங்கள் இவ்வளோ கொடுத்துருங்கண்ணா, அண்ணா உங்களுக்கு இந்த கான்ட்ராக்டுன்னா அப்படின்னா அவ்வளவு, அதை பார்க்கும்பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னடா அது நல்லது செய்கிறதுல இந்த மாதிரியான ஒரு அந்த மகிழ்ச்சி பொங்காதா, கெட்டது செய்கிறதுல தான் இந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சி பொங்குமா அப்படின்ட்டு. சரி, இதெல்லாம் வந்து இவங்க எப்படி சாதிக்க போகிறாங்க
அப்படிங்கிறது எனக்கே மலைப்பாக இருக்குது. செய்யப்போகிறவர்களை நினச்சா அவர்களுக்கு என்னுடைய முழுமையான ஆதரவு. ஏதாவது ஒரு 2 கேஸ்லையாவது எப்படியாவது தண்டனை வாங்கித்தாங்கய்யா என்று மனமாற கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.